மகாபாரதம் என்பது ஒரு பிரம்மாண்டமான காவியம், இந்திய புராணம் மற்றும் தத்துவத்தின் அடித்தளம். இது குரு வம்சத்தின் கதையை சொல்கிறது. லட்சியம், கடமை மற்றும் விதி ஆகியவற்றால் நிறைந்த ஒரு வம்சம். இந்த கதையின் மையத்தில 2 தம்பி உறவு முறைகள் உள்ளன, பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள். அந்த உன்னத சகோதரர்களான பாண்டவர்கள் நீதியையும் நல்லொழுக்கத்தையும் குறிக்கின்றனர். அவர்களின் போட்டியாளர்களான கௌரவர்கள் தந்திரக்காரர் துரியோதன் தலைமையில் லட்சியத்தையும் பொறாமையையும் குறிக்கின்றனர். பாண்டவர்கள் யுதிஷ்டிரர், பீமன், அர்ஜுனன், நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகியோர் தங்கள் தைரியம், திறமை மற்றும் தர்மத்தின் மீதான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் புகழ் பெற்றவர்கள். கௌரவர்கள் அவர்களின் இருப்புக்கு சவால் விடுகிறார்கள். அவர்கள் சிறு வயதிலிருந்தே அரியணையை அபகரிக்க செதுங்குகிறார்கள். இந்த போட்டிதான் மகாபாரதத்தின் முக்கிய அம்சமாகும். இது சிறிய பொறாமையிலிருந்து முழு தேசத்தையும் சூழ்ந்து கொள்ளும் ஒரு பேரழிவு போரா உருவெடுக்குது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையேயான பகை, வஞ்சம் மற்றும் துரோகம் ஆகியவற்றால் தூண்டப்பட்டு பல ஆண்டுகளா வளர்ந்து வருது. அதிகாரத்தின் மீதுள்ள ஆசையா குருடாக்கப்பட்ட துரியோதன் பாண்டவர்களை அழிக்க பலமுறை முயற்சிக்கிறான். மிகவும் பிரபலமான சம்பவங்களில் ஒன்று, லட்சத்தால் கட்டப்பட்ட ஒரு வீட்டில் அவர்களை உயிருடன் எரிக்க முயற்சிப்பது. இருப்பினும் பாண்டவர்கள் விடாமுயற்சியுடன் இருக்கிறார்கள். அவர்களின் உள்ளார்ந்த நன்மை அவர்களை அவர்களின் உறவினர்களின் சூழ்ச்சிகளில் இருந்து பாதுகாக்குது. மூத்த பாண்டவரான யுதிஷ்டிரை சூதாட்டத்துக்கு துரியோதன் சவால் விடும்போது அவன் தீமை உச்சத்தை அடைகிறது. தனது நேர்மை மற்றும் தர்மத்தை கடைபிடிப்பதற்காக அறியப்பட்ட யுதிஷ்டிரா சூதாட்டத்தில் ஈடுபட்டு தனது ராஜ்யம், செல்வம், தனது சகோதரர்கள் மற்றும் மனைவி திரௌபதியை இழக்கிறார். திரௌபதியின் அவமானம் கதையின் திருப்புமுனையாக அமைகிறது. இது குரு வம்சத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கும் மற்றும் வரவிருக்கும் தலைமுறைகளின் நெறிமுறை திசை காட்டிய வடிவமைக்கும் ஒரு போரை தூண்டுகிறது. குருட்சேத்திர போர்க்களம் இந்த காவிய மோதலுக்கு மேடையாகிறது. இந்த போரில் இரு தரப்பிலும் வீரர்கள் எழுந்து வழுவதை பார்க்கிறோம். வலிமை மிக்க பீமன் துஷ்ட துரியோதனனை நசுக்கிறான். கடமைக்கும் அன்புக்கும் இடையில சிக்கி தவிக்கும் அர்ஜுனன் கிருஷ்ணரின் ஆலோசனையால் வழிநடத்தப்பட்டு ஒரு தீர்க்கமான அடியை வழங்குகிறார். ஒரு புனித நூலான பகவத்கீதை போருக்கு முந்தைய நாள் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையிலான உரையாடலில் இருந்து வெளிப்படுகிறது. இது கடமை, செயல் மற்றும் சுயத்தின் தன்மை பற்றிய ஆழமான நுண்ணறிவுகளை வழங்குது. மகாபாரதம் என்பது வெறும் போர் கதை மட்டுமல்ல, மனித இயல்பின், அதன் சிக்கல்கள் மற்றும் முரண்பாடுகள் பற்றிய ஒரு காலமற்ற ஆய்வு. இது தர்மத்தின் முக்கியத்துவத்தையும் பேராசை மற்றும் பொறாமையின் விளைவுகளையும் சரிக்கும் தவறுக்கும் இடையிலான நித்திய போராட்டத்தையும் வலியுறுத்துகிறது. தேர்வுகளுக்கு விளைவுகள் உள்ளன என்றும் நீதியின் பாதை சவாலானது என்றாலும் அது இறுதியில் அமைதிக்கும் நிறைவுக்கும் வழிவகுக்கும் என்னும் இந்த காவியம் நமக்கு நினைவூட்டுது. அதன் சிக்கலான கதாபாத்திரங்கள் மற்றும் பரபரப்பான ரோஸ்பவீடு மூலம் மகாபாரதம் தலைமுறைகளா பார்வையாளர்களை கவர்கிறது. சத்தியம், கடமை மற்றும் மனித ஆகியவற்றின் நீடிக்கும் சக்தியை நமக்கு நினைவூட்டுது. This video sponsored by Buy Mode shopping app. இந்த ஆப்பில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கிளாசரிஸ், மளிகை ஜாமானோ, பியூட்டி பொருட்கள் எல்லாமே கம்மியான ப்ரைஸில் கிடைக்கிது. அதாவது மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் விட கம்மியான ப்ரைஸில் கிடைக்கிது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.